Hi friends, welcome to channel to Z in mining. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எல்சி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட், ஓகேங்களா, நெய்வேலி அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்க ஒரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இந்த மந்த்தாக வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு, 2 days ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன அப்படின்னா, என்ன வேகன்சி அப்படின்னா கிராஜுவேட்டி அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ட்ரைனிங் அப்ரெண்டிஸ்ஷிப். ஓகேங்களா? அவங்களுக்கான வேகன்சி அது. ஓகேங்களா? நிறைய டிசிப்ளினுக்கு இருக்குது. லைக் வந்துட்டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், அதெல்லாம் நம்ம மைனிங்க்கு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? மைனிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றது பிஇ முடிச்சவங்களுக்குப்பா. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 49 இருக்குது. டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்றது டிப்ளமோ முடிஞ்சவங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 32 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 12 months இருக்கும், 1 yearக்கு. ஓகேங்களா? அதுக்கான ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா 15,000, டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா வந்துட்டு 12,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மெயின் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிள்பா, உங்களுக்கே தெரியும். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னா பிஇப்பா. ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஇ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபுல் டைம்பா, நோ பார்ட் டைம். தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா வேலிடிட்டி. ஓகேங்களா? அப்புறம் டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டேட்டோடைய வந்துட்டு ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னா, இது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா ஆர் டெரிட்டரி ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. சவுத்துப்பா, பியூராக சவுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்களாக இருக்கணும் அப்படின்னா 2021 25 வரைக்கும்பா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அண்டர்கான், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கக்கூடாது, என்எல்சி அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும், அதோட இப்போ அதுபடி தான் ஏஜ் லிமிட் இருக்குப்பா. ஓகேங்களா? வேறு என்ன அப்படின்னா, இதால் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு வந்துட்டு என்எல்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாப் வந்துட்டு ஃபியூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்றலாம் எதுவுமே கிடையாதுப்பா. பியூர்லி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சது உங்களுக்கான இது டெர்மினேஷன், உங்கள்கிட்ட அந்த டேர்ம் வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எதை வச்சு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோவில் டிகிரியில் வாங்கின மார்க்கை வச்சு தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு சிஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க் பேஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் கொடுப்பாங்கப்பா. ஓகேவா? அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணால் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியாவோட இதில் போய்ட்டு அதை போய்ட்டு கரியரில் போனீங்கன்னா ட்ரைன்ஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 19/12 to 2 January வரைக்கும் இருக்குப்பா. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். அந்த சப்மிட் பண்ணதை சைன் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் அது இல்லாமல் டாக்குமெண்ட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பை த பர்சனலாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேயே அனுப்பி வைக்கணும்பா. அது வந்து பார்த்திங்கன்னா 9th ரீச் ஆகணும். நீங்களாக போய் கொடுத்தாலும் சரி, இல்லை போஸ்ட் அனுப்பினாலும் சரி, 9th ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் காப்பி கூட, சைன்டு காப்பி கூட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டை முடிச்ச மாதிரி என்ன அப்படின்னா 19th December ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன், 2 January வந்துட்டு முடிஞ்சிருது ஆன்லைன் அப்ளிகேஷன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக சென்ட் பண்ண வேண்டியது 9th January வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா எந்த லிஸ்ட் யார் கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா 17th அன்றைக்கி கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21, 22, 23 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலி செலக்டட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத 4th February சொல்லுவாங்க. 10th February பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பும், 16th February பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட் கொடுத்துட்டாங்க. சூப்பர்ப்பா, பியூராக எல்லா டேட்டுமே பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 months உங்கள் கையில் ஜாப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு எதுவும் ஜாப் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிப்பா. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா, இதுதான். ஸோ ரொம்ப ஷார்ட்டான நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஇக்கு 49 வேகன்சி இருக்குது, டிப்ளமோக்கு 32 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அட்லீஸ்ட் பண்ணலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைனிங் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்துட்டு இருக்காங்களோ, உங்கள் ஜூனியர்ஸ் யார் இருக்காங்களோ, அவங்க கொலீக்ஸ் யார் இருக்காங்களோ, இல்லை உங்கள் சீனியர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்ப்பா.